பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிரசன்னமாக்கப்படுவதாக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். தாவீது நடந்த ஆண்டோடைய அன்புக்குள் இருந்த விஷயம் வேற, சாலமோன் நடந்தது வேற. இங்கே சாலமோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே சாலமோன்ற பெயர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். வேதத்திலேருந்து சில பெயர்கள்லாம் அப்படி தான். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே, பாசத்துக்குள்ளே, நேசத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்து பிரகாரமான ஆசபாசங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தமாக வாழ்க்கை சீரழிந்து போய்விடுகிறது. அழகாய், உண்மையாய், உத்தமமாய் காணப்பட்ட சாலமோன் வீணான காரியங்களில் அந்த சாலமுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. ஏன் அவருடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான காரியங்கள் வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை ஒரு விசை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 1 ராஜாக்கள் 11:1 பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி மொபைல் மேலே தாகம் வைத்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிபட்டால் கூட உடனே கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டாங்கங்க. நம்முடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா, அனந்தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா, சொந்த மந்த உற்றார்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்கள கவனிக்கணும், வரணும், போடணும் கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்கவுங்க உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் மொபைல் கீழே விழுந்து மொபைலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே போயிட்டு அந்த மொபைல் ஷாப்பில் கொடுத்து அதை ரெடி பண்ணி உடனே அதை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு பல முறை அந்த கடைக்காரருக்கு ஃபோன் அடிப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிப்பதற்காக ஆண்டவர் பிள்ளையாக இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கி உலகத்து பிரகாரமான ஓட்டத்தின் ஓடுகளை வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்கங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி அதை இழந்துட்டுருக்கிறதுக்கு ஒரு காரணம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தது உண்மைதான், தன் தகப்பனாகிய தாவீது கட்டளைகளில் நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த சாலமோன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். அந்த தூபம் காட்டுறது நிமித்தமாக அந்த உலகத்து பிரகாரமான ஸ்திரீகளோடு கூட நட்பு வைப்பதற்கு மனநிலை ஓடினது. சபைக்கு ஒரு பாசம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாவங்கள் குடி புகுந்துவிடும். நீங்கள் கேட்டுட்ருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டுருக்கிறீங்களோ அந்த சபை மேலே ஒரு பக்தி வைங்க, அந்த சபையை நேசிங்க, அந்த ஊழியக்காரை நேசிங்க. நீங்கள் போயிட்டுருக்கிற சபையுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பங்கெடுங்க, நீங்கள் முன்னாடி நில்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். இல்லை, நீங்கள் விழுந்து போகிறத நீங்கள் தான் பார்ப்பீங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். புது புது பாவங்கள் இன்றைக்கி நிறைய ஜனங்களுடைய இருதயத்தில் வந்திருக்கிறது. ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் நான் நோட் பண்ணி பார்க்கும்போது நிறைய தெரிகிறது. யாரெல்லாம் அந்தந்த சபையை விட்டுட்டு வேற ஒரு ஊழியக்காரர்களோட வேற ஒரு ஜனங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பாவ வலைக்குள் விழுந்து போயிடுறாங்க. எத்தனை பொண்டாட்டி சாலமோனுக்கு, எத்தனை வைப்பாட்டி அழிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஞானம் இருந்தது அந்த சாலமோனுக்கு. எவ்வளோ ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு பிள்ளையாய் வாழ்ந்துட்டு அந்த சாலமோன் அந்த தூபம் காட்டினாப்புல, பலி செலுத்தினாப்புல, உலகத்து பிறகான வாழ்க்கையை விடாமல் இருந்துட்டு இருந்தாப்புல, மேடைகள் பலியிட்டு வந்தாப்புல, தூபம் காட்டி வந்தாப்புல. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காங்க. ஞானசனம் எடுத்தது உண்மை, சர்ச்சுக்கு போகிறது உண்மை, உபவாசம் பண்ணுறது உண்மை, காணிக்கை கொடுக்கறது உண்மை, தசமாக கொடுக்கறது உண்மை, ஆண்டவருக்காக ஊழியங்களை தாங்கிறது உண்மை, எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு உலகம் உங்களுக்கெல்லாம் ஒட்டி கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சாலமோன் எப்படி பாவத்தில் விழுந்து போனானோ அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் நிமித்தமாக நீங்களே விழுந்து போகிறீங்க. மனம் திரும்பிடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் கசப்பான மனநிலையோ, பாவமான சிந்தனைகளோ, பாவமான எண்ணங்களோ, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை எது வேணால் இருந்துட்டு போட்டோம், இப்போ மனம் திரும்பிடுவோம். இன்றைக்கி நிறைய இடத்துல ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு.
எல்லா இடத்துலையுமே கஷ்டம். இன்று உறவுகளில் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவான்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களை ஏமாற்றுக்கிற காரியம். நாம் மனம் திரும்புவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் மனம் திரும்பாமல் ஒரு நன்மையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன் இந்த சாலமுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு? அநேக ஸ்திரீகளோட பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. அநேக தேசத்திலிருந்து எவ்வளோ பேர் வந்து அந்த சாலமோனுக்கு உதவி செஞ்சாங்களே. ஆனால் வயது சென்றபோது அந்த சாலமோனுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சு? மனைவிகளுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அந்த மனநிலை போனதுக்கு ஒரே ஒரு காரணம், நேசம் வைத்த இடம் வேறு. அன்பு சகோதரனே சகோதரியை, நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொண்ணு மேலேயும் மனசை வைக்காதீங்க சகோதரனே. எந்த சகோதரன் மேலேயும் மனசை வைக்காதீங்க. அன்பு பிள்ளைகளே, சகோதரிகளே, பிள்ளைகளே கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் தவறான மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தொடர்பு வைக்காத, அந்த இடத்துல உட்காராதீங்க, ஏஞ்சி போயிடுங்க. இந்த சாலமோன் பெரிய ஆளாக இருந்தார். ஆனால் சாலமுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்படாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் அந்த உலகத்தை நேசித்தது தான். அந்த பார்வோன் குமார்த்திகளை அந்த மோவாப் அம்மோனியர்களுடைய ஏதோமுடைய சீதனுடைய அந்த ஜனங்களெல்லாம் நேசித்து அந்த மனுஷனால் பாவத்தினால் மூழ்கி போயிட்டாப்புல, ஜெயிக்கவே முடியல. அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்புங்க. நாம் தான் நம்மளை மனம் திரும்ப பண்ணணும். ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்கணும். ஜெபிக்கலாங்களா? அன்பு தகப்பனே, நாங்களும் எல்லா விஷயத்துலையும் உம்மை நேசிக்கிறோம்ப்பா. மிகுந்த கவனமாக நேசிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுறோம். நாங்கள் உத்தமமாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். ஆனால் உலகத்தை நேசிக்கிறது நிமித்தமாக பாவங்கள் குடிப்போன காலங்கள் உண்டு. இனி ஒரு காலங்களை நாங்கள் உம்முடைய அன்புக்கு பாத்திரமாய் நடக்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.